ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 16ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் பாத்திரி போய் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. மெடிசன் கைமா அவங்க அப்பாவும் அவங்கள பார்க்க வர்றாரு. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவரு இதுக்காக தான் என்கிட்ட பழகுறாருன்னு தெரியும்ல. எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா அது உண்மையா இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணாவா காப்பாத்தினா நினைச்சா, ஆனா இப்பதான் அவனோட உண்மையான என்னங்கிறது எனக்கும் தெரியுதுன்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமோ நம்ம ஹீரோ வேணும்னு தான் அப்படி பண்ணாருங்கிறத முழுசா நம்ப முடியல. அவங்க அப்பா டக்குன்னு ஒரு டப்பா எடுத்து அவங்க முன்னாடி நீட்டிடுறாரு. ட்ரூத் பில்ஸ், சில உண்மைகளை நீயே தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு முன்னாடி அவங்க அனுப்புன தகவல் அங்க வருது. யங்போ லேக்கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சொன்னாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு அவரு சொல்ல, நம்ம கசினோ இப்ப அப்படியே கண் முழிக்கிறாரு. அவரு தல்வானிக்கு பக்கத்துல நம்ம சூக்கை கொடுத்த அந்த கிஃப்ட் இருக்கு. இது இங்க என்ன பண்ணுது? எப்பா சமவலி, இது இங்க என்ன பண்ணுது? வாங்கினாடி ஒண்ணுமோ வலிக்குது போல. அவர் அப்படியே தோலை தடவிட்டு அங்கிருந்து கிளம்ப அவங்க ரூமுக்கு போய் கதவு தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் டக்குன்னு ஆசையா கதவு திறக்கிறாங்க. இது உன்னோட தானே, இந்த புடி மருந்து ஏறும்லயே போட்டு வந்துட்டேன். இந்த மருந்து எப்பதான் அவங்க எல்லாம் விட்டு போகுமோ? அவங்க வெறியாயிடுறாங்க. ஏண்டா உன் மண்டியில மூளைதான் இருக்கா இல்ல களிமண்ணை கரைச்சி காதுல யாராவது ஊத்திட்டாங்களா? என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கதவு சாத்திக்க. நான் இப்ப என்ன பண்றேன்னு இவ இப்படி கத்திட்டு போறான். ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் கூட சொல்லாம இப்படியே கதவு சாத்துவ? அவங்க சிஸ்டர் அங்க வந்துடுறாங்க. அவ உனக்காக கூட இதை விட்டுட்டு வந்திருக்கலாம். இவன மாதிரி ஒரு வீணா பொண்ணு போய் லவ் பண்ணிருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போய் கதவு சாத்திக்க. அவருக்கும் இப்பதான் மூணு லைட்டா வேலை செய்யுது. ஐயோ உண்மையிலேயே மண்டியில களிமண்ணு தான் இருக்கு போல. சுக்கு என்ன மன்னிச்சிரு கதவு தருன்னு சொல்லி ஆள் கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் சம கோவத்தோட அந்த கிஃப்ட தூக்கி போட கூட மனசு இல்லாம அதை தூக்கி போட்டதான் நினைச்சு அதை போட்டு மிதிச்சு நசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரக்கட்ட தலைங்கிட்ட நீ இதுக்காக உண்மையை சொன்ன? ஓ சொல்லிருக்க கூடாதா? சரி போய் நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிடுறான். அவங்க டக்குன்னு போய் அவங்க சிஸ்டர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க அப்படியே அலாரம்பிக்க, இவன் கிட்ட போய் உனக்கு என்னத்தை பிடிச்சிச்சோ எப்படியோ போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவரும் போகாம வாசலே நின்று அவங்க பேரை ஏலம் விட்டுட்டு இருக்க. அவங்களும் கோவத்தோட வந்து டக்குன்னு கதவு திறக்கிறாங்க. என் மூஞ்சிலே முழிக்காத ஓடி போயிடு. டக்குன்னு அவர் அந்த கிஃப்ட புடுங்கிடுறாரு. மரியாதையா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி அவங்களும் அதை வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு கொடுக்கதா இல்ல, எனக்காக வாங்கினது என்கிட்ட தானே இருக்கணும். மோந்து பார்த்தா வாசமும் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஸ்மெல் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அப்ப திரும்ப கொடுத்துருன்னு சொல்ல, இல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆள் எடுத்து அதை பாக்கெட்ல விட்டுறாரு. அவங்களும் அப்படியே லைட்டா குசி ஆயிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் பயங்கர குழப்பத்தோட லேக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. இது வரைக்கும் நான் என் லைஃப்லயே பார்க்காத ஒரு மோசமான ஆளை மீட் பண்ண. நம்ம ஹீரோ கிட்ட வர ட்ரை பண்ணா கூட நம்ம ஹீரோயின் நவுந்து போறாங்க. அவங்க கையில இருந்த பாட்டில காமிச்சு இது சாப்பிட முடியுமான்னு கேட்க, அவரும் டக்குன்னு எடுத்து அதை அப்படியே வாயில போட்டுக்கிறாரு. அது என்னன்னு கூட கேட்கல. அதுல பாய்சன் இருந்தா என்ன பண்ணுவீங்க? எதா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லிட்டு இல்லங்கிற மாதிரி அவரு சொல்ல, டக்குன்னு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோயின் நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. அவரும் ரோபோட் மாதிரி உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்ல, ஃபாக்ஸ் கிளானோட ஃபியூச்சர் கிங் நீங்க தானான்னு கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. நீங்க என்கிட்ட இருக்கிற ஹார்ட் சோல் எடுக்கிறதுக்காக தான் என்ன தேடி வந்தீங்களா? அவரு அதுக்கும் ஆமான்னு சொல்ல, எனக்கு மாஸ்டரா வந்தது என்கிட்ட பழக ஆரம்பிச்சது, என்ன லவ் பண்ண ட்ரை பண்ணுது எல்லாமே அதுக்காக தானா? அவரு திரும்பவும் ஆமான்னு சொல்ல, மவுண்டைன்ல சம்பவம் நடக்கும் போது நீ அங்கதான் இருந்தியான்னு கேக்குறாங்க. அவரு அதுக்கும் ஆமான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட அவங்க சொன்னதான் உண்மைங்கிற மாதிரி முடிவுக்கே வந்துடுறாங்க. நான் கடைசியா கேக்குறேன், மவுண்டைன்ல எங்க கல்டிவேட்டர்ஸ் எல்லாரையும் கொன்னது நீ தானா? டக்குன்னு அவர் வாயிலிருந்து பிளட்டா வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் லைட்டா சாக்குறாங்க. நம்ம ஹீரோ நீ நிஜமாவே எனக்கு பாய்சன் கொடுத்துட்டியா? ஹூசுவும் அவன் ஆளுங்களும் சுத்தி வளைச்சிடுறானுங்க. நீ சரியான வேலை பண்ண யங்போ, உன்னால இன்னைக்கு இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது நம்ம சொல்ல. மொத்த கல்டிவேட்டர்ஸ் அங்க வந்துடுறானுங்க. ஹூ ஹெட் அங்க இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் அப்படியே பாக்குறாரு. ஆள் திருட்டு பய மாதிரி முழிச்சிட்டு இருக்க. நீ எங்க ஆளுங்க எல்லாரையும் அன்னைக்கு கொண்டுட்டு தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. இங்க என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மோட்டல்ஸ் எவ்வளவு சுயநலக்காரங்க எவ்வளவு பேரச பிடிச்சவங்கன்னு நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறான். அவர் உண்மையை சொல்றதுக்குள்ள ஹூசுவும் டக்குன்னு அவர் அப்படியே போட்டு தள்ள வரான். நம்ம ஹீரோ அவரும் தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாத்துறாரு. அவரு ஸ்வாட் எடுத்து அவனுக்கு ஒண்ணு வைக்க ரெண்டு பேரும் ரிவருக்கு மேல அப்படியே பறக்குறாங்க. ஆனா பாய்சன் எஃபெக்ட் அவரை ரொம்பவும் வீக் ஆக்கிறது. அவரை போட்டு தள்ளுறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் தடுத்துறாங்க. நீ உண்மை உன்னை காப்பாத்த போறியா? அவரு ஏமாத்தினது என்ன? அவரை நான் தான் கொல்லணும். அவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல முன்னாடி வந்துட்டு அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ தடுக்க கூட ட்ரை பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. டக்குன்னு அவர் ஆன்டி குறுக்க வந்துடுறாங்க. உடனே பிரின்ஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போ. அவங்க ஆளுங்களும் அவங்கள சேவ் பண்ண அவங்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ ஹெட் ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லிடுறான். அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்.
ஹூசு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வேணுதான் அவனை தப்பிக்க விட்டியான்னு கேட்க அவங்க அப்படியே அவங்க ரூம்ல உட்காந்து அலாரம் வச்சிடுறாங்க. இவ்வளவு காலம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே உண்மை இல்லைங்கிறத அவங்களால சுத்தமா தாங்கிக்க முடியல. நம்ம ஹீரோ கடைசியா அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் கூட அங்கதான் இருக்கு. அவங்க அப்படியே அதை பார்த்து அழுதுட்டு அவங்க கழுத்துல இருந்த அந்த டாலரையும் வெளியெடுக்கிறாங்க. அதையும் அவங்க அப்படியே கட் பண்ணிட்ட மாதிரி காமிச்சதோட உணர்ப்புக்கும் நம்ம ஹீரோ மயக்கமான நிலைமையில பெட்ல படுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டாலரை திரும்ப தண்ணியில தூக்கி போடுவாங்கன்னு பார்த்தா அது அப்படியே ஒரு பாறை வச்சு அவங்க உடைக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கசிலாம் கூட இப்ப இங்க வந்துடுறாரு. ஆனா அவங்க யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல. திரும்ப திரும்ப அதை உடைக்கிறதுலயே குறியா இருக்காங்க. அங்கிருந்து ஒரு சீனியர் டக்குன்னு அதை வாங்கி தண்ணியில தூக்கி வீசிட்டு அவன் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். அவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இங்க இருக்க கூடாது. நீயும் அவனை சீக்கிரமா மறக்கிறதா உனக்கு நல்லது. என்னது மறக்கணுமா? அவங்க திரும்பவும் வந்து அந்த டாலர் வேணும்னு சொல்லி தண்ணியில குதிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள தடுத்து நிறுத்த நம்ம ஹீரோயின் எனக்கு அது வேணும்னு சொல்லி கத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா டயர்டாயி அப்படியே பயங்கர மூச்சிடுறாங்க. கசினோ அவங்கள தூக்கிட்டு திரும்பவும் உள்ள போயிடுறாரு. உணர்ப்புக்கும் நம்ம ஹீரோவும் லைட்டா கண் மூலிக்க அவரோட லாஸ்ட் சோல் இப்ப திரும்ப அவர் கைக்கே வந்துருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது அவகிட்ட இருந்துச்சு. அவ இது வேணான்னு முடிவு பண்ணிட்டா போல. அவர் வாயிலிருந்து டக்குன்னு ரத்தமா வர அசிஸ்டண்டும் பதறாரு. அந்த பிள்ளை பாய்சன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரும் தலையாட்டுறாரு. தெரிஞ்சும் எதுக்காக அதை எடுத்தீங்க? கண்டிப்பா யாங்போ தான் இந்த வேலையும் பண்ணிருப்பா. அவளை தவிர உங்களை யாரால இந்த மாதிரி கஷ்டப்படுத்த முடியும்னு சொல்லி அவர் அப்படியே அவங்களை திட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அவ என்ன நம்பலன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அவளுக்காக நீங்க உங்க உயிரையே கொடுத்திருக்கீங்க. ஆனா அது கூட அவளுக்கு பெருசா தெரியல. இந்த மோட்டல்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் பிரின்ஸ்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் காண்டோட உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹூசு வழக்கம் போல அவங்கள பார்க்க வரோம். யாங்போ இனிமேலும் அந்த டீமனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. உனக்காக நான் இருக்கேன். எப்போதுமே உன் கூட இருந்து உன்னை பார்த்துப்பேன்னு சொல்ல அந்த பிள்ளை பாய்சன் கலந்தது நீங்க தானே? என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாரு. உண்மையை சொல்லுங்கன்னு அவங்க சொல்ல நான் அந்த மாதிரி பண்ணல. அது சூஹைடோட பிளான். அவரு அவனை வீக்காக்க தான் அப்படி பண்ணாருன்னு அவன் சொல்ல அது என்ன மாதிரியான பாய்சன் அவங்க கேக்குறாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அவன் பவர்ஸ் சீல் பண்ணிருக்கோம். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இந்த திருட்டு பைய எப்பயாவது உண்மையை சொல்றானான்னு தெரியலன்னு சொல்லி அவங்க அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்க. ஆலங்கிருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துல நம்ம குய்ஹெடும் அங்க வராரு. அவளுக்கு பெருசா எந்த பிரச்சனை இல்ல. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு அவரு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே வெளியே போறாங்க. அவன் டக்குன்னு அவர் முன்னாடி அப்படியே மண்டிட்டுறான். அங்கிள் யாங்போவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம். என்னை விட அவளை வேற யாராலையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவன் சொல்ல உனக்கு அவளை எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திடீர்னு இதுக்காக கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் அவசரப்படுறேன்னு எனக்கே புரியுது. ஆனா அவ அந்த ஃபாக்ஸை நினைச்சு இதே மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்குது என்னால பார்க்க முடியல. அவரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அவ எப்ப என்ன முடிவா இருந்தாலும் அவளுக்கு தோன்றதை மட்டும்தான் செய்வா. நான் சொல்றது கூட கேட்க மாட்டான். இதுல அவ விருப்பம் தான் ரொம்பவே முக்கியம்னு அவரு சொல்ல இவங்க பேசின விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே சூஹெட்டுக்கு தெரிஞ்சிட்டது. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு சீக்கிரம் கிடைக்க ஏற்பாடு பண்ண. யாங்போ ஹூசுக்கு சொந்தமாயிட்டா நம்ம ஹீரோவால அவர் ஹார்ட் சோல திரும்ப எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவன் பிளான் பண்றான். அசிஸ்டண்டும் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப அப்படியே நம்ம குய்ஹெட் அவரோட பொண்ணை போய் மீட் பண்றாரு. சிட்டி ஃபுல்லா தேடியாச்சு. ஆனா அவரை எங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. அவரு நம்ம ஹூசுவோட பேர் எடுக்கிறாரு. என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவன் ரொம்பவே நல்ல பையன். உன் மேல உயிரே வச்சிருக்கான். நான் ஹூசுவை பாக்குறது ஒரு பிரதரா மட்டும்தான். என்னால அவரை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பதில நான் எதிர்பார்த்தா சரி ஒரு 2 நாள் போகட்டும் நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஆனா ஆளது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுறாரு. நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டு அவர் வெறியோட கையை முறுக்குற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே ஃபாக்ஸ் கிளான் நம்ம ஹீரோ காத்துவங்கிறதுக்காக வெளியே வர அங்க அவரோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தையில ஆன்டிடோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வர ஆனா இந்த பாய்சனுக்கு ஆன்டிடோஸே கிடையாது. அதுவும் இல்லாம நான் ஒரு ரெட்டில் ஃபாக்ஸ். இது என்ன அந்த அளவுக்கு காயப்படுத்தவும் முடியாது. அப்பதான் அவருக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆன்டி மோட்டல் வேர்ல்ட்ல ஹியூமன்ஸ் எல்லாம் போட்டு தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து அவங்கள காப்பாத்திடுறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உனக்காக தான் அதை பண்றேன். ஹியூமன் சைல்டோட ஹார்ட் பிளட்டால மட்டும்தான் உன்னை கியூர் பண்ண முடியும். அப்படி ஒரு கியூர் எனக்கு தேவையே இல்லைன்னு அவரு சொல்ல சாங் நீ இவ்வளவு நல்லவனா இருக்கிறதுக்காக அவங்க ஒண்ணு உனக்கு அவார்ட் கொடுக்க போறது கிடையாது. திரும்பவும் உன் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டு உன்னை கொல்லதான் ட்ரை பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் வேணா அவ்வளவு கொடூரமானவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி கிடையாது. நான் செத்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கொடுமையை நம்ம பண்ண வேணான்னு அவரு சொல்ல அவங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க.
அடுத்த ஒரு சில செகண்ட்லயே சூட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். அவன் அப்படியே அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம குய்ஹெட்டுக்கு உடனே தகவல் வருது. சிட்டிக்குள்ள ஃபாக்ஸ் திரும்பவும் சில பேரை கொன்னுடுச்சு. மக்கள் எல்லாரும் யாங்புக்கும் இதுல சம்மந்தம் இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. அவரு லைட்டா சாக்காயிட்டு உடனே டவுன் மவுண்டன் போய் அங்க என்ன நிலமான்னு பாருங்க. அப்புறம் அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு அவரு சொல்ல அவங்க ஆளுங்கெல்லாம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்க அது ஒண்ணு இல்ல, சிட்டிக்குள்ள சில திருட்டு பசங்க பூந்துட்டாங்களா, அதான் என்னன்னு பார்க்க போறோம். திருட்டு பசங்களான்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டு இருக்க அடுத்து கொஞ்ச நேரத்திலே நம்ம கசினோ முகத்தை மறைச்சிட்டு அவங்கள பார்க்க வராரு. உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு கையை தட்டி விட அவர் முகத்துல எவனோ பஞ்சர் போட்டு அனுப்பி இருக்கான். நான் வலிக்கு விழுந்துட்டேன், வேற எதுவும் இல்ல. அடிய பார்த்தா கீழே விழுந்த மாதிரி இல்லையே, உண்மையை சொல்லுங்க என்னாச்சு? அவரு வாயை திறக்கிற மாதிரி இல்ல. நம்ம சுக்கு கிட்டையும் கேக்குறாங்க, ஆனா அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. சரி நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன். நில்லு நானே சொல்லிடுறான். சிட்டில ஃபாக்ஸ் எல்லாம் சில பேர் இறந்துட்டாங்க. ஊர் மக்கள் நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒன்னு ஒப்படைக்க சொல்லி செக்டர் வாசல்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம ஹீரோயின் அவங்க சொன்னதை கேட்டு சாக்குல நின்னுட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 16 முடியுது. நம்ம ஹீரோயின் திறமையா கேட்ட கேள்வியால நம்ம ஹீரோ இப்ப வில்லன் ஆகிடுறாரு. ஆனா உண்மையான வில்லன் ஜாலியா அவங்க கூட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான். உண்மையிலேயே சூஹெட்டோட பிளான் என்ன, நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்திருக்கிற இந்த புது பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.